வணக்கம். இன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டம். என்ன காரணம்? இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். இதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? நான் அவருக்கு நல்ல ரசிகன். அவருடைய நல்ல நகைச்சுவை உணர்வு, அவருடைய வேகமான படம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எல்லாரும் சொல்கிறதானுங்க அப்படி நீங்கள் சொல்லலாம். நான் ஸ்பெஷலாக இந்த வட்டம் ஒன்று சொல்கிறேன், சிறப்பாக சொல்கிறேன். என்ன சிறப்பு தெரியுங்களா? விஜய் 63 படத்தில் நான் அவரோட நடிச்சிட்ருக்கேன். இதுதான் இந்த வட்டத்தில் அவருடைய அந்த பிறந்தநாள் பரிசை நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிற போது நானும் அதில் மகிழ்ச்சியாக சேர்ந்து சொல்கிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ அவருடைய அந்த விஜய் 63 படம், அட்லியினுடைய படம், அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அட்லி சார் டைரக்ஷனில் நிறைய வெற்றி படங்களை அவர் கொடுத்துருக்காரு. இப்போ இதை பற்றி வர செய்திகள்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னோடனே, இந்த மார்ச் மாதத்தில் அந்த ஷூட்டிங் இருந்தது. அட்லி அவர்கள் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லிட்டு அது மூலம் கூப்பிட்ட உடனே நான் போயிருந்தேன். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம், முதல் காட்சியே நான் அவரோட தான் நடிக்கணும், விஜயோட. நான் அவரை பல முறை பார்த்துருக்கேன். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவருடைய பிறந்தநாளுக்கு வருவார், குடும்பத்தோடு வருவார். அப்போல்லாம் பார்த்துருக்கேன், பேசியிருக்கிறேன். அப்போ அவரோடு நடிக்க போகிறோன்னு சொன்னேன். அவர் முதல்ல அவர்கிட்ட போனோடனே அறிமுகம் பண்ணிக்கிட்டேன். உடனே அவர் சொன்னார், சார் என்ன உங்களே எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரும் சொன்னார். சார் அமெரிக்காவுக்காக போகிறதா இருந்தது, நம்ம படம் வந்தவுடனே அந்த பயணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காருன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார். ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். என்ன நான் தண்ணி போனேன் தெரியுங்களா? வழக்கமாக நான் எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். இவர் முதல் காட்சியிலேயே நிறைய ஆர்டிஸ்டோட அதை எடுக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டான்ஸ் பண்ணிக்கிட்டே என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு டைலாக் மறந்து போகுமோன்னு ஒரு இது. ஏன்னா நான் அவருடைய நடிப்பை ரசிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், நான் கேரக்டராக மாற முடியாது. அதே மாதிரி அவருடைய அந்த இனிமையான பேச்சு, அன்பான வார்த்தைகள். அப்புறம் சார் எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய பட்டிமன்றங்களா அப்படின்னு அவர் கேட்டது. எங்களுடைய குடும்பத்தோடு போயிருந்தோம். போனவுடனே என் பேரன் பேத்தி உள்பட எல்லாத்தையும் அவர் பேசின அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, முடிஞ்ச உடனே எங்களோட அவர் புகைப்படம் எடுத்துக்கிட்டது. உண்மையிலேயே அவர் பார்க்குறதுக்குங்க காலையில் 6:30 மணிலேருந்து உட்காந்துருக்காங்க மக்கள் வெளியில். சாயங்காலம் அவர் கிளம்புற போது ஒரு 5000 பேர் வெளியே நிற்கிறாங்க. அத்தனை பேருக்கும் கைகாட்டி வணக்கம் சொல்லிட்டு போகிறார். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் அப்படிம்பார் திருவள்ளுவர். என்ன மகிழ்ச்சியாக இருக்குதுங்களா? செல்வம் உடையவர்கள் அந்த செல்வத்தால் பெருமை வருவாங்க, புகழுடையவர்கள் உழைப்பால் பெருமை வருவாங்க. இவர்கிட்ட உழைப்பும் புகழும் பெருமையும் இருந்தாலும் பணிவும் இன்சொல்லும் உடையவராக இருக்கிறார். அவருடைய அப்பாவுடன் அவருடைய படம் நடிச்சிருக்கேன். கவிஞர் பா விஜய் அவர்களுடைய ஆருத்ரான்னு ஒரு படத்தில் திரு சந்திரசேகர் அவர்களோடு நான் நடிச்சிருக்கேன். அவருடைய மைத்துனன் நடிச்சிருக்கேன். இப்போ அவருடைய மகனாகிய இளைய தலைவியோடு நடிச்சிருக்கேன். ஒருவேளை அவர் மகன் விஜய் சாருடைய மகன் ஒரு படத்தில் நடித்தார்னா அதுலேயும் நடிக்கிற வாய்ப்பு வந்தால் நான் நடிப்பேன்னு நான் நம்பிக்கையாக சொல்கிறேன். குறிப்பாக விஜய் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும். அவர் நிறைய சாதனைகள் புரிய வேண்டும். இப்போ 63வது படம் அவர் நடிக்கிறார்னு சொன்னால் 100 படங்கள் என்பது தமிழ் படத்தில் ரொம்ப பெருமையாக பேசப்படும். எம்ஜிஆருக்கு 100வது படம் ஒளிவிளக்கு, சிவாஜிக்கு 100வது படம் நவராத்திரி, அதே மாதிரி சிவகுமார் அவர்களுக்கு 100வது படம் ரோஜாப்பூர் ரவிக்கக்காரி. அதுபோல் இவருடைய 100வது படமும் 100 நாட்களை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவோம். உங்களோடு சேர்ந்து நான் வாழ்த்துகிறேன்.